Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கலாமே என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மன்னிப்பு கேட்க முடியாது என கூறும்போது கர்நாடகாவில் ஏன் படம் ஓட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கமல்ஹாசனுக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னட மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்துக்கு கர்நாடகா முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாது, அன்பு மன்னிப்பு கேட்காது என்று கூறினார். இதையடுத்து கர்நாடகாவில் கமல்ஹாசன் படத்திற்கு தடை விதிக்க கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிடுவதில் எந்த இடையூறும் இல்லாத வகையில் மாநில அரசுக்கும் காவல்துறை டிஜிபிக்கும் உத்தரவிட வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கமல்ஹாசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களின் மனதை புண்படுத்தக்கூடாது, மற்றவர்களின் உணர்வுகளை புண்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறிய நீதிபதி, கன்னடம் குறித்து பேசிய கமல் வரலாற்று ஆய்வாளரா? கமல் பேச்சால் சமூக நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது என்றார். எதன் அடிப்படையில் தமிழில் இருந்து கன்னடம் தோன்றியது என பேசினீர்கள் என்று கேட்ட நீதிபதி, கமல் மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும், கமல் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்றார். கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் மன்னிப்பு கேட்கலாமே என்று கூறிய நீதிபதி, கன்னடம் குறித்து பேசியதற்கு கமல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், பின்னர் மனு விசாரிக்கப்படும் என்றார். மேலும் கமலுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க 2:30 மணி வரை கெடு விதித்தும் உத்தரவிட்டார். 2:45 மணிக்கு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜ்கமல் பிலிம்ஸ் வழக்கறிஞர் கமல்ஹாசன் எழுதிய கடிதத்தை வாசித்தார். ஏன் சுற்றி வளைக்கிறீர்கள்? மன்னிப்பு கேட்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது என்று அப்போது நீதிபதி கூறினார். தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதற்கு எவ்வாறு மன்னிப்பு கேட்பது என்று கூறிய ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்பு, கமல்ஹாசன் கன்னட மொழி மீது மரியாதை வைத்திருப்பதாக தெரிவித்து கமல் தரப்பு ஈகோவை பிடித்து கொண்டிருப்பதாக நீதிபதி கூறிய நிலையில் இது ஈகோ அல்ல என்று ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை தற்போதைக்கு வெளியிடுவதில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்த ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் திரைப்பட வர்த்தகத் துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்த 1 வார கால அவகாசம் கேட்டுக்கொண்டது. கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தவில்லை என கூறிய நீதிபதி, கன்னட வர்த்தகத்துறை வலியுறுத்துவதாகவும் இப்போது கால அவகாசம் உள்ளதால் யோசித்து பார்க்குமாறும் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.